பிக் பாஸ் லைவ்ல பார்வதி விக்ரம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையே விக்ரமுக்கு எதிராக பயன்படுத்துவாங்களோ, விக்ரமை பிரேக் பண்ணி அவனோட ரியல்னஸ் எடுத்துட்டு வரதுக்கான பிளான் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் மணி 10 மக்களே, 10 மணி வரையும் இன்னும் அந்த சூப்பர் டிலக்ஸ் தூங்கிட்டு இருக்கானுங்க. சீக்கிரமா எழுந்து ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறான்னா தூங்குறதையே கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து மனமாற லைக்கை போட்டு வீடியோ பாருங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டார் காலையிலேயே தீவிரமா பிளானிங் பண்ணிருக்காங்க. இது இந்த ரேஞ்சில் பிளான் பண்றோம், கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்றோம், எடுக்கிறோம். அதுல என்னென்னலாம் பிக் பாஸ் அலோவ் பண்ணாருன்றத நேற்று டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அதுல எந்தெந்த லூப் ஹோல்லாம் இருந்துச்சு, எகிரி குச்சோன்னா அலோவ் பண்ணதா இருக்கட்டும், தூக்கி போட்டதெல்லாம் பிக் பாஸ் வந்து கன்சிடரேஷன் கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றோம். நம்ம எடுத்துட்டு போய் பொருள் அவங்க கிட்ட கொடுத்துடுறோம், அவங்கள வந்து ஸ்பாட்ல போடலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் போடுறாங்க. அந்த ஸ்பாட்டு இந்த டீமுக்கு சாதகமா போதா பாதகமா போதா அப்படின்றது பொறுமையா போக போகத்தான் தெரியும் அப்படின்றத பார்க்கணும். பட் டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு காலையே இதை பத்தி. ஓகே, இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ் ஆல்ரெடி நேத்து போய் சீக்கிரமா எழுப்பிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு போயிட்டு தட்டிட்டு வர்றாரு சூப்பர் டிலக்ஸ். அவங்க எழுந்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ விக்ரமும் வந்து இல்லை, நேற்று அவங்க வந்து லேட்டாக சாப்பிட்டாங்க, சாப்பாடுலாம் இது வச்சு தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி விக்ரம் ஃப்ரீயாவோட அப்படி தூங்கி ஹெல்ப் பண்ணோன்னா பார்வதி கூடுவோம். பார்வதி போயிட்டு சம்பவத்தை பண்ணிட்டு வந்துருவா. பார்வதி டிசைட் பண்ணிட்டு வேக்கப் பண்ணிட்டு வரணும் போது பார்வதி சொல்றாங்க, ஸோ அவங்க குறிப்பிட்ட டைமை தான்னா நானே போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் ஒரு நியாயம்னா அந்த நியாயம் தான். ஸோ 45 நிமிஷமா 30 நிமிஷமா அது தாண்டிட்ட பிறகு நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி முடிவு பண்ணி, நான் ஆல் டைம் எப்பவுமே அப்படிதான்ப்பா, நான் நியாயத்தின் பக்கம் நிற்பேன், நியாயம் ஒண்ணுன்னு எனக்கு தோணுச்சுன்னா போய் கேட்பேன்ற மாதிரி பார்வதி பேசிட்டு இருக்காங்க. விக்ரமும் அப்படி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி விக்ரமும் ஒரு பக்கம் கேட்டிருக்கார். இன்னொரு பக்கம் அந்த ஃப்ளவர் பெட் இருக்கு இல்லையா, பார்வதியும் விக்ரமும் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஓகே, ஸோ இவங்க இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்தாங்க. விக்ரம் சொல்றாரு, இவங்க இஷ்டத்துக்கு தூங்கி எழுந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் மைனஸ். ஏன்னா இப்போ அவங்க இல்லாத நேரத்துல நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறோம், நிறைய டிஸ்கஸ் பண்றோம், அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்காம போகுது. அந்த லெவலுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸஸ் கூட்டுற இடம் இது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பார்வதி, அங்கதான் 4 பேர் ரொம்ப ஷார்ப்பான நபர்ஸ் இருக்காங்களே. எந்த 4 பேர்னு பாத்தீங்கன்னா கெமி, இது எஃப்ஜே, சபரி, அப்புறம் பாத்தீங்கன்னா கனி மற்றும் ரம்யா. இந்த 4 பேர் அவங்க டீம்ல ஒரு மெம்பர்ஸாவே இருக்காங்களே, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ஒற்றுமையா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னமோ கரெக்டு தான். ஓகே, ஆனா அந்த 4 பேர் ஒத்துமையா இருந்தா இந்த 2 பேர் ஓரம் கட்டிடுவாங்க பார்வதி. அப்ப வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணப்படுவாங்க. அது அவங்களுக்கு தானே லாஸு. நான் ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு பொது நலம்னு வச்சா என்னோட சுயநலமும் அதுல காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ தெளிவான ஆளு தான்டா, தெளிவான ஆளு தான். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அதுக்கு தான் 1 பாயிண்ட்ல போடுறாங்க. அதை நம்ம அக்ரி பண்றோமா இல்லையான்றதானே இருக்குன்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, ஸோ சீக்கிரமா எழுந்துப்பான்னு சொல்லக்கூடாது, இருங்க வெயிட் பண்றேன். ஸோ நேற்று பிரவீன் வந்து வேக்கப் சீக்கிரமா பண்ணிட்டான், இன்னைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன் உன்னோட டீப்பர் சைடை நீ வெளியே காட்ட மாட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது விக்ரம் சொல்லிடுறாரு, எனக்கு ஒரு மரியாதை வேணும், ரியல்னஸ்லாம் இப்போ காட்ட முடியாதுன்னும் போது, இல்லடா ரியல்னஸ் காட்ட வேண்டிய இடம் தான்றா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த இடம் ரியல்னஸ் காட்டுற இடம் கிடையாது. இந்த என்னை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் ரியலாக இருக்காங்களா, ரியலாக அவங்க என் பக்கத்தில் இருந்தால் நான் காட்டலாம். அது ஃபேமிலி, அப்பா அம்மா ஒய்ஃப் இவங்க கிட்ட மட்டும் தான் காட்ட முடியுமே தவிர்த்து இங்கே காட்ட முடியாது அப்படின்றத ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. இங்கே என்ன, இது ஆடியன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம், அது போதும், அது ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, நானும் புரிஞ்சுட்டு இதுக்கு மேலே வேறு எதுவுமே வேணான்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ விக்ரமுக்கு அதர் சைட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கு. அப்போ உடனே பார்வதி, ஓகே இது போதும் தான், பட் இருந்தாலும் காட்டலாம்ல அப்படின்னும் போது, இல்லை இல்லை என் ரியல் சைடை பார்த்து அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்களுக்கு அவசியமற்றது. ஆனா நீ சரியான பொறுமைசாலி, இதெல்லாம் ரேர், ஆனா செமையா பண்றடா அப்படின்னும் போது, பொறுமை தான். ஸோ பிடிக்கலன்னா மக்கள் இந்த பொறுமையை பார்க்கட்டும், பிடிக்கலன்னா மக்கள் என்ன வெளியே என்ன சொன்னா கூட நான் வெளியே போடுற ரெடி, ஐ எம் ரெடி ஃபார் எவ்ரி திங் அப்படின்றத ஓப்பனா போட்டு அந்த இடத்துல உடைக்கிறாரு. ஓகே, அப்போ நீ கான்சியஸா இருக்க அப்படிதானே அப்படின்னு. ஆமா கான்சியஸா இருக்க, ஸ்ட்ரென்த்தா இந்த இவங்களே கான்சியஸ், ஸ்ட்ரென்த், பேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ என்னதான் பண்ணாலும் என்னை பிரேக் பண்றது கஷ்டம் பாரு, அதை நான் அப்படியே இருப்பேன். அதை மீறி என்னை பிரேக் பண்ணணும்னு நினைச்சா ஷோ பிரேக் பண்ண முடிஞ்சா பண்ணட்டும். ஸோ அந்த திறமை எவ்வளவு தூரம் வருது, எப்போ பிரேக் பண்றாங்கன்னு பாக்குறோம், அதுக்கப்புறம் நான் பிரேக் ஆகுறேன்றதையும் ஓப்பனா ஒத்துக்கிறார். ஓகே, சரி நீ ஏன் கோவப்பட மாட்டேற, அதுக்கான காரணத்தை சொல்லுன்னும் போது, கோவம் ஒரு கொடிய நோய், வாழ்க்கையை அழிச்சிடும். கோவத்தால பல பேர் குடும்பம் அழிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் கோவத்தை அவாய்ட் பண்ணிட்டு பொறுமை. எனக்கு கோவம் வரும், அது யார் மேல வரும்னா கோவம் மேலதான் கோவம் வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்னையா புதுசா டைலாக் பேசுற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே,
ஸோ அதுக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன்றதால நான் வந்து கேட்க மாட்டேன். ஒரு பாயிண்ட்ல எனக்கே இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணி பேசிட்டுனா நானே மனம் உணர்ந்து சாரி கேட்டுருனே தவிர்த்து வேற எதுக்குமே போக மாட்டேன். இந்த ஷோவை பொறுத்தவரையும் நான் சாஃப்டா சேலஞ்ச் பண்ணுவேன், சாஃப்டா டிராவல் பண்ணுவேன் அப்படின்றது தான். அப்போ நீ ஸ்ட்ராட்டஜி பண்றதானே அப்படின்ற மாதிரி பார்வதி சைலண்டா இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி. ஆமா, கேம்ல நான் கோவம் தான் பட மாட்டேன்னு சொன்னேன், ஆனா ஸ்ட்ராட்டஜி பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கத்துறது என்னோட உரிமை கிடையாது, ஆனா பாயிண்ட் மட்டும் தெளிவா வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்ப நீ வெள்ளை கொடி காட்டுற இதுதானே அப்படின்ற மாதிரி பேசினாங்க. வெள்ளை கொடி காட்டுறது தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெள்ளை கொடி காட்டுறேன், ஆனா நான் வந்து என் பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி தானே காட்டுறேன், நான் கோவத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னும் போது அப்போ நான் கோவத்தை ப்ரொமோட் பண்றேனான்ற மாதிரி பார்வதி. அப்படி இல்லை, கோவத்தை வெளிப்படுத்துவதுன்னு ஒரு இதுவும் இருக்கு, நீ இப்படி பாக்குற நான் அப்படி பாக்குறேன்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டாங்க. ஓ, இப்போ நீ கேமராவை பார்த்து அவரே சொல்லிட்டாரு, கேமரா பார்த்து இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓ, கேமரா ரிஜிஸ்டர் பண்றியான்ற மாதிரி பார்வதி கேட்டபோது, குருநாதரே எல்லாமே நீங்க கொடுத்த கத்து கொடுத்த விஷயம் தானே, நான் எப்ப கத்து கொடுத்தேன்? ஆமா, நீ கார்டன் ஏரியால வந்து கேமரா மறைக்குது தள்ளிப்போன்னு சொன்னல, அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட போட்டாரு. சைக்கிள் கேப்ல பார்வதி தலையிலே ஒரு போடு. ஏன்னா பார்வதி வந்து இவரு நீ பாத்தியா ரிஜிஸ்டர் பண்ற, கேமரா பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணியான்னு சொல்லலான்னு பார்த்தாங்க. கடைசியில அந்த ஒரு பாயிண்ட பார்வதி பக்கமே திருப்பி விட்டார் விக்ரம் டேலண்டா. இல்ல அது வந்து மறைச்சிட்டு இருந்தேன், பிக் பாஸ் என்ன சொல்றாரு, கேமரா பார்த்து கரெக்டா பொசிஷன்ல நிக்கணும்னு சொல்றாருல, அதைத்தான் நான் பிக் பாஸை ஃபாலோ பண்றேன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. நீ பிக் பாஸை ஃபாலோ பண்ண, நான் உன்ன ஃபாலோ பண்ணேன், அவ்வளவுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அங்க திருப்பி விட்டாரு. ஆனா நல்லா இருந்துச்சுங்க. இந்த வாரம் இதுல வேற 4 வாரமா நீ தப்பிச்சுட்டு வந்துட்டடா அப்படின்ற மாதிரி. இதுல குறிப்பா என்னன்னா 4 வாரமா நான் தப்பிச்சு நாமினேஷனே இல்லாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு பேசுறாங்க பார்வதி. 4 வாரமா நாமினேஷன் இல்லாம தப்பிச்சுட்டு வரியா, என்ன ஆள்றா நீ அப்படின்னும் போது, ஆமா கரெக்ட் தான் பாரு, என்ன பண்றது. இன்னொரு பக்கம் கனியக்காவை தப்பிச்சுட்டு வராங்கடா அப்படின்னும் போது, கனியக்கா 2 வாரங்கள் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கிட்டு தப்பிச்சாங்க, நான் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்காமே தப்பிச்சிருக்கேன், நான் பாசத்திலையும் இல்லை பாச போராட்டத்திலையும் இல்லாம நான் தப்பிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டவுடனே அவ்வளவுதான் பார்வதி கிட்ட சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான் வெளியே போயிட்டு இதை பத்தி பேசி அடுத்த வாரம் நாமினேஷன்ல வந்துடும் அப்படித்தானே பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரோரா காலையிலேயே வேக்கப் சாங் போட்டு இது பஸ்ஸர் அடிச்சு எழுப்பிட்டாங்க, இன்னும் தீவிரமா தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கேப்டன் காண்டாயிட்ட வந்து அந்த சர்க்கிள்ல நில்லு பனிஷ்மெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் என்னன்னா வெளியே போயிட்டு பார்வதி கிட்ட இப்படி சொல்லிட்டேன், அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ரீ பாஸ் எனக்கு வேணும், அதை வாங்கிட்டு அவளை வெறுப்பேத்துவோம் வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் கேட்டாங்கல்ல பார்வதி விக்ரம் கிட்ட இருந்து, இவ்வளவு விஷயங்கள் எனக்கு என்னன்னா, நானா இருந்தேன்னா உள்ள பார்வதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். ஐ எம் த பிளேயர் ஆஃப் த பிக் பாஸ் ஹவுஸ், நான் சொல்லவே மாட்டேன் பார்வதி கிட்ட. ஏன்னா நம்ம சொல்ற விஷயத்த அவங்க எந்த நேரத்துல எப்போ கேமா பயன்படுத்துவாங்கன்னே தெரியாது. அதை பயன்படுத்தி நம்ம உடைக்க ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து அவங்க சேலஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஃப்ரீ அந்த ஆல்ரெடி வந்து விக்ரம்குள்ள நிறைய முகங்கள் இருக்கு அப்படின்றத நினைக்கிறாங்கல்ல, அதை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் ஓப்பனா சொல்லவே மாட்டேன். அதை வந்து அவங்க எந்த நேரத்துல எதை பயன்படுத்துவாங்க எதை இது பண்ணுவாங்கன்றதே தெரியாது. என்னன்றது அது நான் சொல்ல விருப்பம் இல்லைன்றதை டைரக்டா கட் ஆன் பண்ணி அமுச்சு விட்டுறணும், அப்பதான் கரெக்டா இருந்திருக்குமே தவிர்த்து இந்த சொன்னதை வைத்தே திவாகருக்கு எதிராக பின்னாடி வேற ஏதாவது பேசுவார் அப்படின்றது தான் பார்வதி. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.